இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மதியம் என்னடா சமைக்கிறது? என்னடா இப்படி சிரிக்கிறீங்க? உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு. சரி, இந்தா மார்க்கெட் போய் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. ஜம்மு ஜம்முன்னு சமைச்சிடலாம். இந்தா. டேய், என்னடா சிரிக்கிறீங்க? சிரிச்சா என்ன அர்த்தம்? ஓடுறது, தாவறது, பறக்கிறது, என்னென்ன தேவையோ எல்லாமே ஆல்ரெடி வாங்கி வச்சு க்ளீன் பண்ணி பக்காவா இருக்கு. எப்ப வாங்குன? அதெல்லாம் வாங்கியாச்சு. வியாபாரம் ஓடி இருக்கு, கையில காசு இருக்கு. சோறு தானே அத்தை. அதுக்கப்புறம் தானே மத்ததெல்லாம். எல்லாம் கோல பசியில சுத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு தீபாவளிக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதுதான். சரி, சொன்னாலே இவனுங்க கேட்க போறதில்ல. பிருந்தா, வீரா, நம்ம 3 பேரும் போய் சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இவனுங்க என்ன வாங்கி வச்சிருக்காங்களோ, எவ்வளவு வாங்கி வச்சிருக்காங்களோ தெரியல. வாங்க. ஹலோ ஹலோ, பேக் பேக் பேக். எங்க போற? சமைக்கிறதுக்கு தான். ஏன் தினமும் நீங்களே தான் சமைக்கணுமா? உங்களுக்கு தான் எழுதியிருக்க. சரி, இப்ப என்ன பண்ணுங்கற? இன்னைக்கு நாங்க சமைக்க போறோம். நீங்களா? ஆமா. ஏங்க, எதுக்குங்க இந்த வேண்டாத வேலை? ஹலோ, மாஸ்டர் ஷெஃப் நான் இருக்கேன். இவங்க 2 பேரும் என்னோட அசிஸ்டன்ட்ஸ். சமையல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க எப்படி இருக்குன்னு. நீ நல்லா சமைப்ப, அதெல்லாம் சரிதான். ஆனா சமையல் கட்டு கந்தல் கோலம் ஆயிடுமே. அதுக்கப்புறம் நாங்க அதை அடுக்கி வைக்கிறதுக்கு இன்னொரு 1/2 மணி நேரம் ஆகும். எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நாங்க பாத்துக்கிறோம். ஹலோ மேடம், என்ன எங்களுக்கு பாத்திரம் கழுவ தெரியாது, சமையல் கிட்ட சுத்தமா வச்சுக்க தெரியாதுன்னு சொல்றீங்களா? எங்களுக்கும் எல்லாம் தெரியும். அவன் வெட்டுவான், நான் சமைப்பேன். அவன் கிளீன் பண்ணி கொடுப்பான். கிச்சன் நீங்க வச்சிருக்கிறத விட சும்மா கண்ணாடி மாதிரி தரமா இருக்கும். அதெல்லாம் சரி, இருந்தாலும் பெரியவங்க பேசும்போது நடுவுல பேசிக்கிட்டு அமைதியா உட்காரு. நாங்க சமைக்க கொஞ்சம் கொஞ்சமா வாசனை ஏறும். அதை புடிச்சுக்கிட்டு பசியை நல்லா ஏத்திக்கிட்டு வெயிட் பண்ணுங்க. பாய்ஸ், ஃபாலோ மீ. எஸ், ரெடி. ஃபாலோ மீ. ஒருத்தன் டிகிரி முடிச்சவன், இன்னொருத்த ஃபாரின்ல படிச்சவன். விளங்கும். வலிமா, இப்படி மொத்தமா கிளம்பி போறாங்களே. நல்லா சமைப்பாங்க தான், ஆனா சமையல் கட்டு என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. மாற இருக்கால, பாக்கலாம். அவங்க கவனிச்சுப்பா.